இந்த வீடியோவில் நம்ம வந்து வேர்ப்ஸும் அதோட பாஸ்ட் ஃபார்ம்ஸும் பற்றி பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வீப். வீப்னா அழுகிறது. நம்ம வந்து க்ரையும் யூஸ் பண்ணலாங்க. ஆனால் நம்ம வந்து தேம்பி அழுவோம்ல, அதனால நம்ம வந்து இங்கே வந்து வீப் யூஸ் பண்ணுறோம். வீப்போட பாஸ்ட் வெப்ட். ஸோ ஷி வெப்ட் ஆல் நைட். அதாவது இந்த ராத்திரி ஃபுல்லாக அவள் தேம்பி அழுதுட்டு இருந்தா அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் ஸ்வீப். ஸ்வீப்னா கூட்டுறது, க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதோட பாஸ்ட் ஸ்வெப்ட். மை மாம் ஸ்வெப் த என்டையர் ஹவுஸ். அதாவது என்டையர் அந்த வீடு ஃபுல்லாக எங்கள் அம்மா கூட்டி க்ளீன் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் த தேர்ட் ஒன் க்ரீப். க்ரீப்னா யாருக்கும் தெரியாமல் ஊர்ந்து போகிறது அப்படின்னு அர்த்தம். அதோட பாஸ்ட் கிரெப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அ லிட்டில் பாய் கிரெப்ட் இன் டு மை பெட்ரூம். அதாவது யாருக்கும் தெரியாமல் அந்த குட்டி குழந்தை என் பெட்ரூம்குள்ளே ஊர்ந்து வந்துட்டான் அப்படின்னு அர்த்தங்க. இப்போ கொடுத்துருக்க இந்த 3 வேர்ப்ஸ் இல்லைன்னா ஒரு வேர்ப் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக அழகான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணிடுங்க. அப்படியே கிராமரை ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இப்போவே ஆங்கிலோஃபோன் கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். Anglophone. Your phone is your English teacher.